ஹலோ டெக்கீஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நௌக்ரி சீரிஸோட பார்ட் 4 தாங்க இது. நீங்கள் இன்னும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 பார்ட்டு பார்க்கலாம். ப்ளீஸ் அதை பார்த்துட்டு வந்து பாருங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்லி சுத்தமாக புரியாது. ஸோ நம்ம நௌக்ரி ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்ணணும், நௌக்ரி அல்காரிதம் பேக்எண்ட்லேருந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஹெச்ஆர் எப்படிலாம் உங்கள் நௌக்ரி ப்ரொஃபைலில் பார்ப்பாங்க, ஸோ அதை நீங்கள் எப்படி பெட்டராக பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஹெச்ஆர்ஸ் என்ன மாதிரி ஃபில்டர் போடுவாங்க, எப்படி ப்ரொஃபைல் ஷோ ஆகும், உங்களோட ப்ரொஃபைல் எப்படி பேக்எண்டில் காட்டணும் எல்லாமே பார்ட் 1, 2, 3 ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் 4 பாருங்க. ஸோ இந்த பார்ட் 4ல கம்ப்ளீட்லி பேக் எண்ட்ல இருக்க உங்களோட நௌக்ரி ப்ரொஃபைல் எப்படி ஷோ ஆகுதோ, ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க நௌக்ரியில நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபில் பண்ணும் அப்படின்ட்டு பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ற மாதிரி மெர்ஜ் பண்ணி இங்க இருக்கிற விஷயம் எப்படி காட்டுதோ அதை நீங்க எப்படி பெட்டரா போடலாம் அப்படிங்கிற விஷயத்தை கம்ப்ளீட்லி ஷேர் பண்ண போறோம். ஸோ நீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது மூலமா நீங்க உங்களோட நௌக்ரி ப்ரொஃபைல பெட்டரா பில்ட் பண்ணி நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வர வச்சுக்க முடியும். ஸோ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, என்னோட நேம் நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல் வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேக் அண்ட் ப்ரொஃபைல் இப்படி தான் ஷோ ஆகுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணலாம், இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு, அதாவது உங்களுக்கு நார்மலாக நௌக்ரியில் ஃப்ரண்ட் எண்டில் ஷோ ஆகிற விஷயங்கள் நீங்கள் எந்தெந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்து ஃபில் பண்ணுங்கிற இம்பார்ட்டன்ட் வீடியோங்கிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பேக் எண்ட், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப இப்படி ஷோ ஆகுது. அந்த உங்கள் லொக்கேஷன், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, கரண்ட் சிடிசி, மெயில் ஐடி, இந்த நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கிறதா மெயின் போர்ஷன். இந்த மெயின் போர்ஷன் தான் பேக் எண்டில் பார்க்குறப்பையும் இந்த மாதிரி தெரியும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, கரண்ட் லொக்கேஷனு, பட்ஜெட்டு, உங்கள் கரண்ட் எங்கே ஒர்க் பண்ணிருக்கீங்க எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன மெயினாக கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸாக மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் சிடிசியை மறக்காமல் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்க பாருங்கள். அப்போ தான் நிறைய கால்ஸ் வரும். ஸோ உங்களோட கரண்ட் சிட்டியை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்களோட கரண்ட் லொக்கேஷன். தயவுசெய்து சொல்கிறேன், கரண்ட் லொக்கேஷனுங்கிறது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நேட்டிவில் இருக்கீங்கன்னு உங்கள் நேட்டிவை கொடுக்காதீங்க. எந்த ஜாபுக்கு எந்த லொக்கேஷன் போக போகிறீங்களோ, சென்னையோ, பெங்களூரோ, கோயம்புத்தூரோ, மதுரையோ, நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேலை பார்க்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை கொடுங்க. கீழே உங்களோட மொபைல் நம்பரை 1க்கு 2 வாட்டி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த மெயில் ஐடியை பொறுத்தவரையும் நீங்கள் ஜாபுக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மெயில் ஐடி ரெடி பண்ணுங்கள். பிகாஸ் ஹெச்ஆர் இங்கே பாருங்கள், பேக் எண்டில் பார்க்குறப்போ டக்குன்னு உங்கள் மெயிலை தான் காப்பி பண்ணுவாங்க. மெயில் பார்க்குற ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அது ப்ரொஃபஷனலாக இருக்கா. சேம் டைம் அந்த மெயில் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ண மாட்டீங்க. அதில் நிறைய அந்த மெயில் இந்த மெயில்னு வந்துகிட்டே இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஜாபுக்குன்னு யூனிக்காக ப்ரொஃபஷனலாக ஒரு மெயில் கிரியேட் பண்ணுங்கள். நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், naveen.hrmanager.1@gmail.com. சிம்பிளாக உங்களோட டெசிக்னேஷனை வச்சோ இல்லை பேசிக்காக ஒன்று வச்சு கூட ஒரு நம்பர்ஸ் 1, 2, 3 இல்லை உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ அதை வச்சு கிரியேட் பண்ணால் மெயில் ஐடி புதுசாக இன்றைக்கோ கிரியேட் ஆகிற போகுது. அதனால் மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஜாபுக்காகன்னு தனியாக கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நோட்டீஸ் பீரியட் காலம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு தெரியும். மோஸ்ட்லி லெஸ் தான் 15 days போட்டால் தான் கால்ஸ் அதிகமாக வரும். நீங்கள் மற்றதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ இல்லை கரண்ட்லி சர்விங் கொடுத்து என்ன டேட்னு போட்டால் கூட கால்ஸ் வரும். ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 15 days இல்லை கரண்ட்லி சர்விங்னு கரெக்டாக கொடுத்துருங்க. ஃப்ரெஷராக நீங்கள் இருந்து பார்க்குற பட்சத்தில் நீங்கள் நோட்டீஸ் பீரியட் லெஸ் தென் 15 days மட்டும் கொடுங்க. வேறு எதுவுமே கொடுக்காது. இது கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கால்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேக் எண்டில் பார்க்குறது எப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் டக்குனு இங்கே ஷோ ஆகும், உங்களோட கரண்ட் லொக்கேஷன் இங்கே ஷோ ஆகும், உங்களோட நோட்டீஸ் பீரியட் இங்கே ஷோ ஆகும், என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இங்கே ஷோ ஆகும். இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இங்கேருந்து வருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பேக் எண்டில் எல்லாமே கொடுக்கறது. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியம் பார்க்குறதும் லொக்கேஷன், ஜாப் லொக்கேஷனும், மெயில் ஐடி இன்றைக்கி ஜாபுக்கானதும் நம்பரை 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட்டடாக இருக்கா அப்படிங்கிறது தான். பிகாஸ் கீழே பார்க்குறப்பவே மாடிஃபை இன் லாஸ்ட் 7 days, அதே மாதிரி ஆக்டிவ் டுடே அப்படின்னா இன்றைக்கி நான் ஆக்டிவாக இருந்திருக்கேன்னு ஷோ ஆகுது. பிகாஸ் இன்றைக்கி நான் நௌக்ரிக்குள்ளே வந்திருக்கேன். ஆனால் மாடிஃபை பண்ணி என் ப்ரொஃபைலை தொட்டு மாடிஃபை பண்ணி எத்தனை நாள் ஆகுதுன்னா 7 நாள் ஆகுதுன்னு காட்டுது. ஸோ மாடிஃபை பை டுடே, ஆக்டிவ் பை டுடேன்னு காமிச்சா தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் நல்லாவே ரேங்க் ஆகும். அதனால் ரெகுலராக நௌக்ரிக்குள்ளே வந்துட்டு மட்டும் சும்மா போயிட்டு இருக்கீங்கன்னா ஆக்டிவ்ல மட்டும்தான் உங்களுக்கு டுடே காட்டும். பட் மாடிஃபைலையும் டுடே காட்டுறது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். அதனால் உங்களோட ரெஸ்யூமை ஒரே ரெஸ்யூமாக இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி மார்னிங் எந்திரிச்சோடனே எடுத்துகிட்டு உள்ளே போட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ரெஸ்யூமை டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்குங்க கைஸ். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் இதை மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் உங்கள் ப்ரொஃபைல் ஆக்டிவில் இருக்கும். உங்கள் ப்ரொஃபைல் ஆக்டிவாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் ஃபில்ட்ரேஷன்லேயே விழுகும். அப்படி ஃபில்டருக்குள்ளே வந்தால் தான் உங்கள் ப்ரொஃபைல் இப்படி ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியும் ஹெச்ஆர். அப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்யூமும் முக்கியம். பட் நௌக்ரி ப்ரொஃபைலை பொறுத்தவரையும் ரெஸ்யூமை தாண்டி நீங்கள் நௌக்ரியில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்கள் ரெஸ்யூமில் உங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கலாம். பட் நீங்கள் இங்கே கொடுக்க மாட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வரவே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் நீங்கள் நௌக்ரியில் என்ன கொடுக்குறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமோட ஹெட்லைன். ஸோ ரெஸ்யூமோட ஹெட்லைன் இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் ப்ரொஃபைலோட ஹெட்லைனாக இங்கே வந்து அமையும். ஓகேங்களா? ஸோ ரெஸ்யூமோட ஹெட்லைன் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை டீட்டெயில்டாக கொடுங்க. முடிஞ்சால் கீ ஸ்கில்ஸை இதில் ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீ ஸ்கில்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல போட்டுட்டு கூட என்னென்ன கீ ஸ்கில்ஸ் தெரியுமோ, இப்போ எனக்கு வந்து நௌக்ரி, ஹெச்ஆர், ரெக்ரூட்டர், ஸோ இந்த மாதிரிலாம் என்னென்ன கீ ஸ்கில்ஸ் தெரியுதோ அதெல்லாம் இங்கே நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் கொஞ்சம் கரெக்டாக போட்டு சேவ் பண்ணால் தான் பேக் எண்டில் இங்கே ஷோ பண்ணுறப்போ கரெக்டாக இந்த கீ ஸ்கில்ஸ் எல்லாமே மேட்ச் ஆன மாதிரி பார்க்கும். ஸோ பிகாஸ் ஹெச்ஆர் உங்களை தாண்டி, அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷனை தாண்டி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா டக்குன்னு உங்களோட சம்மரி தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த சம்மரியில் கீ ஸ்கில்ஸ் எனக்கு இவ்வளோ இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எழுதுறதும் முக்கியம். ப்ளஸ் அதே மாதிரி அல்காரத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களோட ப்ரொஃபைலில் நிறையா வாட்டி கீவேர்டு மேட்ச் ஆனதான் உங்கள் ப்ரொஃபைல் டாப்பில் ரேங்க் ஆகணும். அதை மேட்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த இடத்துல ரெஸ்யூம் ஹெட்லைன் டீட்டெயிலாக எழுதுங்க. அது உங்களோட நௌக்ரி ப்ரொஃபைலில் இந்த மாதிரி டாப்பில் காட்டுது. ஓகேங்களா? அடுத்தது இந்த கீ ஸ்கில்ஸ். இது தாங்க நான் நௌக்ரி ப்ரொஃபைலில் எப்போவுமே சொல்கிறது, ஒரு இதயம் மாதிரி, ஒரு ஹார்ட் மாதிரி, அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஏரியா அது. ஏன்னா இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ரொஃபைலோட கம்ப்ளீட் அல்காரிதம் ஒர்க் ஆகும். இந்த கீவேர்டில் எவ்வளோ மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கீவேர்ட்ஸை உள்ளே போடுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டீட்டெயில்டாக எல்லாமே போட்டிருந்தேன். இதுக்கு மேலே என்னால் கீவேர்டே போட முடியாதுங்கிற அளவுக்கு ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ 500 கீவேர்டு போட முடியும், 500 கீவேர்டு போட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்மனன்ட் ஸ்டாஃபிங் நான் சும்மா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறேன், என்னால் ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல ஆல்ரெடி கீவேர்டு ஃபுல்லாகிடுச்சு, எல்லா கீவேர்டும் போட்டேன். அந்த அளவுக்கு கீவேர்ட்ஸை பார்த்து போடுங்க. அடுத்த பார்ட்டில் எப்படி கீவேர்டை ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். பட் கீவேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் அல்காரிதமே ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் சும்மா இதில் 1-2 போட்டுட்டு விட்டுறாங்க அப்படி. ஆனால் அப்படி விட்டுறாதீங்க. நௌக்ரியில் கால் வரணும்னா இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி டீட்டெயில்டாக கீவேர்ட்ஸை போடுங்க. ஓகே? ஸோ அடுத்தபடியாக உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எங்கெல்லாம் ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பாருங்கள், இந்த இடத்துல ஷோ ஆகிடும். நீங்கள் எந்த வருஷம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நௌக்ரி நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கணும் இங்கே பாருங்கள், மே 2022 ஸ்டார்ட் பண்ணேன், ப்ரெசென்ட் ஒர்க் பண்ணிருக்கேன்னு நான் கொடுத்துருக்கிறது தான் இந்த இடத்துல நௌக்ரி ஷோ பண்ணு. இந்த மாதிரி மே மாதம் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நௌக்ரியில் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் ஷோ பண்ணும். அதே மாதிரி கீ ஸ்கில்ஸை விட்டு கீழே வந்தாங்க அப்படின்னாலும் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட டைம் லைன் காட்டும். என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, சர்ச்சிங் ஃபார் அப்படின்னு என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இந்த இடத்துல எம்ப்ளாய் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. பட் இது ஒரு பேசிக்ஸ் தான். ஸோ அடுத்தது எஜுகேஷன் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா கீழே இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் யூஜி முடிச்சிருக்கீங்களா, பிஜி முடிச்சிருக்கீங்களா டீட்டெயிலாக கொடுங்க. நௌக்ரி பாருங்கள் யூஜியை பிஜின்னு எடுத்துக்கிச்சு. பிகாஸ் யாராச்சும் வெளிலேருந்து ஃபில்டர் போகிறப்ப மினிமம் யூஜி குவாலிஃபிகேஷன் வேணும்னு போடுற பட்சத்தில் இந்த டீட்டெயிலாக கொடுத்துருந்தா தான் நீங்கள் யூஜி முடிச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கும். இல்லை நான் என் ரெஸ்யூமில் யூஜின்னு போட்டேன், நான் நௌக்ரியில் கொடுக்கல, வெறும் பிஜி மட்டும் நான் போட்டுட்டேன் அப்படின்னா நௌக்ரி இருக்கிறது நீ யூஜி முடிக்கலன்னு நினச்சி எடுத்து கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் யூஜி டிகிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க டீட்டெயிலாக நௌக்ரி கொடுங்க. ரெஸ்யூமில் போட்டிருக்கிறது நௌக்ரிக்கு மேட்ரு கிடையாது, நௌக்ரியில் அதை கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷனுக்கு அப்புறம் ஐடி கீ ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ணுவீங்க. பேக் எண்ட்லையும் இங்கே ஐடி கீ ஸ்கில்ஸ் தான் காட்டும். இங்கே நீங்கள் எப்படி கரெக்டாக ஸ்கில் செட்டு, வெர்ஷன், லாஸ்ட் ஒர்க்கிங் டேட், எக்ஸ்பீரியன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டேபிளம் போட்டு காட்டும். இது மூலிமா ஹெச்ஆர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கீ ஸ்கில்ஸில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு ஃபில்டரை சொல்லியிருந்தேன். ஸ்பெசிஃபிக்காக நௌக்ரியில் 1 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு ஆள் வேணும்னா நௌக்ரின்னு போட்டு 1 இயர்னு போடுவாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நௌக்ரியில் 1 இயர் இருக்குன்னு நீங்கள் ஐடி கீ ஸ்கில்ஸில் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைல் போகும். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த கீ ஸ்கில்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்னாச்சும் கொடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க அதையாச்சும் கொடுங்க, அதுவே போதும். பிகாஸ் இந்த கீ ஸ்கில்ஸில் போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் யாராச்சும் அங்கே போட்டு சர்ச் பண்ணுறனால வரும். அதே மாதிரி அல்காரத்தை கிராக் பண்ணுறதுக்கும் உங்களோட நௌக்ரி ப்ரொஃபைல் அதிகமான கீவேர்ட் இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக இங்கேயும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக, அந்த ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் சம்மரி இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். சம்மரிலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கீவேர்டை மர்ஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சம்மரி பார்த்தீங்கன்னா ஒர்க் சம்மரி அப்படின்னு போட்டு டேரெக்டாக இந்த இடத்துல கீவேர்டை மேட்ச் பண்ணுற மாதிரி ஷோ பண்ணும் நௌக்ரியோட பேக் அண்ட் ஆக்சிஸில். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்கள் ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரெசன்டேஷன் சர்டிஃபிகேஷன்லேருந்து ஆட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே எஜுகேஷன், ஐடி ஸ்கில்ஸ் இது கீழே அதர்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கீழே ஷோ ஆகும். நான் எதுவுமே ஆட் பண்ணலை, அதனால் எனக்கு ஷோ பண்ணல. பட் நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் உங்களோட ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகுங்க.
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கரியர் பீரியட், நீங்கள் கரியரில் ஏதாச்சும் பிரேக் எடுத்துருக்கீங்க என்ன விஷயம், ப்ளஸ் இந்த மாதிரி ப்ரிஃபர் லொக்கேஷன், எக்ஸ்பெக்டேஷன், சிடிசி இதெல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ இதில் என்னென்ன ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தால் கரெக்டாக என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை கரெக்டாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெவலப்பருக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள், ஐடி சர்வீஸ் அண்ட் கன்சல்ட்டிங். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல சாஃப்ட்வேர் அண்ட் கியூஎன் இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் அண்ட் கியூஏ கொடுத்துட்டு ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ரோல், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், அதுக்குள்ளே என்ன ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரண்ட் பேக்கெண்டா பேக்கெண்ட் டெவலப்பர், இந்த மாதிரி டீட்டெயில்டாக கொடுங்க. பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன வேலை தேடுறீங்கிறது நௌக்கரியால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அதை நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட நௌக்கரி ப்ரொஃபைலில். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன டெசிக்னேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் மேலே காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரண்ட்டில் என்ன இருக்கீங்க, என்ன இதுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஷோ பண்ணும். ஸோ அதனால் இதை டீட்டெயிலாக கொடுங்க டெவலப்பர்ஸாக இருக்கீங்கன்னா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் விஷயம் ப்ரிஃபர் லொக்கேஷன். ப்ரிஃபர் லொக்கேஷனில் 10 லொக்கேஷன் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு போடுறீங்க பட்சத்தில், இப்போ நான் பெங்களூரை ப்ரிஃபர்னு தோடுறேன் அப்படின்னா, நான் சென்னையில் இருக்கேன் பட் பெங்களூரில் இருக்க கம்பெனிக்கு ஒரு ஆள் தேவை, பெங்களூர்லேருந்து தேடுறாங்க அப்படின்னா சென்னையில் இருந்தோ வேறு ஏதாவது லொக்கேஷன் வந்து பெங்களூர் ரீலோகேட் ஆகி யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுதான் ப்ரிஃபர் லொக்கேஷனுக்குள்ளே வரும். ஸோ நௌக்கரி ப்ரொஃபைலையுமே டாப்பில் பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன், ப்ரிஃபர் லொக்கேஷன் இங்கே மேலேயே போட்டிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரிஃபர் லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க, ரொம்ப செமையாக ஒர்க் ஆகும். அதனால் தயவு செய்து ப்ரிஃபர் லொக்கேஷனில் 10 லொக்கேஷன் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். ஒரு ஃப்ரெஷர்னு தேடுறீங்கன்னா 10 கொடுங்க. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னா மெயின் என்னென்ன சிட்டிக்கு போக ரெடியாக இருக்கீங்களோ அதை கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் சிடிசி என்ன நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே கீழே கொடுக்குறது மேலேயே காமிச்சிடும் உங்களோட கரண்ட் என்ன 1.5, எக்ஸ்பெக்டேஷன் என்ன 2 அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலேயே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறப்ப உங்களோட பர்சனல் டீடைல்ஸ். ஸோ உங்களோட பர்சனல் டீடைல்ஸில் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், அதே மாதிரி மேரிடா அன்மேரிடா நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறீங்களோ ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நௌக்கரியில் கீழே இந்த இடத்துல அதர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜஸ் நீங்கள் என்னென்ன போடுறீங்களோ இங்கே உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகுது பாருங்கள், லாங்குவேஜஸ் நோ இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பேக் எண்டில் இப்படி ஷோ ஆகும் உங்களோட ப்ரொஃபைல். பட் ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் எப்படி இந்த இடத்துல இப்படி கொடுக்குறீங்கிறத பொறுத்து. இதில் நீங்கள் நௌக்கரி ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஏரியா என்னென்ன நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. நம்பர், மெயில் ஐடி, இந்த நோட்டீஸ் பீரியட், அது இல்லாமல் ஆக்டிவ் இந்த ஏரியா ஃபஸ்ட்டு செட்டுங்க. இந்த ஃபஸ்ட்டு செட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த 4 ஏரியாவும் கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ப்ளஸ் கரண்ட் லொக்கேஷனும் சென்னையில் இருக்க மாதிரி பார்த்துங்க. இந்த மேலே இருக்க இதுவே நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அடுத்தது இம்பார்ட்டன்டான ஏரியா எங்கேனா இந்த கீ ஸ்கில்ஸ் உங்கள் நௌக்கரி ப்ரொஃபைலுக்கே ஹார்ட் மாதிரி. அதனால் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி டீட்டெயில்டாக எடுத்து கொடுங்க. இது செகண்டு. அடுத்தது தேடா ஐடி கீ ஸ்கில்ஸில் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ஃபில் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் சம்மரிலையும் கீவேர்ட்ஸை ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது 4வதான இம்பார்ட்டன்டான ஏரியா. அடுத்தது 5வதா இம்பார்ட்டன்ட் ஏரியா உங்களோட ப்ரிஃபர் லொக்கேஷனில் நிறைய லொக்கேஷன் கொடுங்க. ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த இடத்துல தான் தேடுறீங்கனாலும் அதையும் ப்ரிஃபர் லொக்கேஷனில் கொடுங்க. இது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் சென்னையில் மட்டும் தேட தாண்டி மற்ற இடத்துல ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு போடுற மூலிமா அங்கே இருக்க நிறைய கம்பெனிஸ் கொடுப்பாங்க, நிறைய கால் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதுவும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சிடிசி கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. இப்போ நான் சொன்ன இந்த 5 ஏரியா, அந்த 5 ஏரியா ஓரளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்க எல்லாமே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அதெல்லாம் நார்மலாக பேஸ் பண்ணி ஓரளவுக்கு செட் ஆகி உட்காந்துக்கும். பட் இந்த 5 ஏரியாவில் ரொம்ப டீட்டெயில்டாக போடுங்க. அதை பேஸ் பண்ணி தான் பேக் எண்டில் நௌக்கரியில் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நௌக்கரியில் ஷோ ஆகுங்க. நௌக்கரியில் எதெல்லாம் இம்பார்ட்டனாக போடணும், அதை பேக் எண்டில் என்ன மாதிரி வரிசையில் காட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இதை வச்சு அட்லீஸ்ட் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் உங்களால் என்னெல்லாம் ரெடி பண்ண முடியுதோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. ஸோ அதெல்லாம் பேக் எண்டில் இப்படி தான் ஹெச்ஆர் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ நான் சொன்ன எல்லா இடங்களும் ஃபஸ்ட்டு மேலே இருக்க நம்பர் அண்ட் மெயில் ஐடி, லொக்கேஷன், ஆக்டிவனை தாண்டி கீ ஸ்கில்ஸ் இம்பார்ட்டனாக கொடுக்குறது, ஐடி கீ ஸ்கில்ஸ் இம்பார்ட்டனாக கொடுக்குறது, ப்ரிஃபர் லொக்கேஷன் கொடுக்குறது, ஒர்க் சம்மரியில் நான் சொல்லி கீ ஸ்கில்ஸாக கரெக்டாக போடுறது, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த 5 ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்குங்க. ப்ளஸ் உங்கள் ப்ரொஃபைல் இப்படி தான் காட்டுது. ப்ளஸ் நௌக்கரியில் உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கிறதும் கொஞ்சம் குட் லுக் கொடுக்கும். அப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட்டடாக இருக்குன்னு தெரியும். ஹோப் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி என்ன பெட்டராக பண்ணுங்க. இந்த வீடியோ டில் எண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்ட் 5க்கு பார்ட் 5 கமெண்ட் பண்ணுங்கள். இது மூலியமாக பேஸ் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே அடுத்தடுத்து போடணும்னு சொல்லிட்டு நான் பார்ட் 5 போடுறேன். ஸோ பார்ட் 5ல கீ ஸ்கில்ஸ் இதுதான் இம்பார்ட்டன்ட். பார்ட் 1லேருந்தே கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பார்ட் 5ல கீ ஸ்கில்ஸ் எப்படி எடுக்கிறது அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கீ ஸ்கில்ஸை மட்டும் பேஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அந்த டைமில் உங்களால் பார்க்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பார்ட் 5 கமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் டேஸில் பார்ட் 5 வருங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஒரு HR Naveen signing off.